வணக்கங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகாவில் இருந்து விலகி விட்டார் அப்படின்ற செய்தியை பார்த்தேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. ஆதவ் எடுத்த ஒரு நல்ல முடிவு அது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவின் கோபம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களின் மனதில் உள்ள கோபம். அதுதான் ஆதவ் அர்ஜுனன்ட்ட இருந்து வெளிப்படுது. ஆனா அது விசிகா உள்ள இருந்து பேசுனா அந்த கோபத்துக்கான வேல்யூ இல்லாம போயிடும். ஏன்னா விசிகா வந்து ஆல்ரெடி வந்து திமுகவோட அடிமை கட்சியா ஆயிடுச்சு அது. அதாவது சாராய கடைகளை வந்து மூடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு திமுக சொன்னது. ஆனா இது வரைக்கும் மூடி இருக்குதா? அதுல இருந்து எவ்வளவு 60 பேர் கள்ளக்குறிச்சியில செத்து இருக்காங்க. திரும்பியும் மூடி இருக்குதா? மூடல. ஆனா திரும்ப என்ன பண்ணுவாரு? பிஜேபி வருது, பிஜேபி வருது, நான் அமைச்ச கூட்டணி பிஜேபி வரக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. புலி வருது, புலி வருது, புலி வருதுன்ட்டு இங்க பாம்பா கடிச்சுக்கிட்டு இருக்க திமுகவை மறக்கிறாரு. சாராய கடைகளை ஓபன் பண்ணி மக்கள் வந்து சாவுறாங்க, இளம் விதவைகள் அதிகமாகுது. அது பாம்பா கடிச்சுக்கிட்டு இருக்க